Good morning students. நம்ம இன்னைக்கு 10th மேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்காகவும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின். ஓகே பாருங்கள், இது வந்து எக்ஸாம்பிள் 8.7. The amount that the children have spent for purchasing some eatables in one day trip of a school are 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. ரைட்டா? இப்போ என்னன்னா ஒரு ட்ரிப்பில் பசங்க வந்து சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அது எவ்வளோ பைசா வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூஸிங் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ரைட்டா? கொஸ்டினில் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் தான் நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடோட ஃபார்முலான்னு நீங்கள் எழுதிக்கணும். முதல்ல எடுத்தோடனே சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் by n minus sum of di by n the whole square root into c எழுதணும். ரைட்டா? இந்த c அப்படின்றது என்னன்னா காமன் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 இருக்கு பாருங்க. அப்போ இங்கே காமன் ஃபேக்டர் c ஈக்குவல் டு என்ன இருக்கு? இங்கே 5 இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் 5, 10, 15ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்கு போயிடுவோம். இப்போ 5, 10 இருக்கு இல்லையா, இதுதான் xi. ரைட்டுங்களா? xi என்ன இருக்குன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. ரைட்டுங்களா? இதுதான் xi. இப்போ நம்ம di ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். di ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம di கண்டுபிடிக்கணும். di எப்படி கண்டுபிடிக்கணும்னா, di கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா xi மைனஸ் a. இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அசியூம்டு மீனுக்கே போயிடுங்க. நீங்கள் எக்ஸ் பாருக்கு போகாதீங்க, எக்ஸ் பாருக்கு போக வேணாம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அசியூம்டு மீன் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லாம் வந்தாலே ஸ்ட்ரெயிட்டாக அசியூம்டு மீனுக்கே போயிடுங்க. அசியூம்டு மீன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. 8 இருக்குன்னா அப்போது இந்த 20 இல்லை 25 இதில் எதையாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், அசியூம்டு மீனாக எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 20 எடுத்துக்கிறேன் அசியூம்டு மீனாக. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், 5 மைனஸ் 20 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு? -15. அப்புறம் 10 மைனஸ் 20 எவ்வளோ? -10. 15 மைனஸ் 20 -5. 20 மைனஸ் 20 0. 25 மைனஸ் 20 5. 30 மைனஸ் 20 10. 35 மைனஸ் 20 15. 40 மைனஸ் 20 20. ரைட்டா? நம்ம இங்கே வந்து ஒரு காமன் ஃபேக்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த காமன் ஃபேக்டரும் இங்கேயே போட்டுருணும். di equal to xi minus a by 5. ஆக்சுவலாக இதை இங்கேயே போடலாம். நான் ஏன் போடலைன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கேன். இங்கேயே போட்டுக்கலாம் நம்ம. இப்போது இந்த xi மைனஸ் a தான் இந்த 15 -15 இல்லையா. இப்போ -15 by 15 எவ்வளோ இருக்குது? -3. இங்கே எவ்வளோ வரும்? -2. -10 by 5 வரும் பாருங்க. -5 by 5 எவ்வளோ? -1 வரும். இங்கே 0ன்னு வரும். இங்கே 5 by 5 1ன்னு வரும். இங்கே 10 by 5 2ன்னு வரும். இங்கே என்னன்னு வரும்? இங்கே 3ன்னு வரும். இங்கே 4ன்னு வரும். இதுதான் ஆக்சுவலாக di. அடுத்தது சம்மில் என்ன பண்ணணும், நம்ம di ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ di ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் -3யோட ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9ன்னு வரும். மைனஸும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4 1 0 1 4 9 16 வரும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் பாருங்கள், சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இதை வந்து ஆட் பண்ணணும். 4 10 14 15 19 28 34 3 வந்தால் 44ன்னு வரும். ரைட்டுங்களா? சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் என்னது? 44. அதுக்கப்புறம் பாருங்கள், சம் ஆஃப் டிஐ வேறு ஒன்று இருக்குது. டிஐன்றது இதுதான். அப்போ சம் ஆஃப்னா இதோட சம் எழுதணும். சம் ஆஃப் டிஐ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் -3 -2 -1 3 2 1. இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் தான் இருக்குது, 4 தான் இருக்குது. ஸோ இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சம் சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? 44 பை என்னன்றது இங்கே 8 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கவுண்ட் இது 1 2 3 4 5 6 7 8. என்னன்றது எவ்வளோங்க? 8. வேணா இங்கே எழுதிக்கோங்க. n ஈக்குவல் டு 8.
8 மைனஸ் சம் ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா 4/8 ரூட் போட்டுக்கோங்க இன்டூ சி வந்து 5. இது ரூட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும் கேர்ஃபுல் ரைட்டா. அப்போ சம் ஆஃப் இதை வந்து அடிக்க வேண்டியது தான். ஒன் டைம்ஸ்ன்னு போடலாமா? 2 டேபிளால் எஸ் 4/8 கரெக்ட். 4/8 the whole square. ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரைட்டு ஸ்கொயர். இப்போ இந்த 8 பாருங்கள், இதை 2 டேபிளில் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். 4 2s என்ன வரும்? 4 2s 8 வரும். 2 2s 4, திரும்ப 2 2s 4. திரும்ப இது 2 டேபிளால் அடித்தா 11 வரும். திரும்ப இது 2 டேபிளால் அடித்தா 5.5 வரும். ஓகே 5.5 மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 8 வந்து பார்த்தீங்கன்னா இது 1 டைம் இருக்கும், இது 2 டைம் இருக்கும், இது 0.5ன்னு ஆகும். 0.5 ஸ்கொயர்னு ஆகும் இல்லையா? இன்ட்டு 5 இங்கே ரூட் போட்டுக்கணும் சரிங்களா? சிக்மா ஈக்குவல் டு 5.5 மைனஸ் 0.5 5 இன்ட்டு 5ன்னு வச்சுக்கோங்க. 5 5 எவ்வளோ 25 இருக்கும். அப்போ 0.25ன்னு வரும் ரைட்டா? ரூட்டு இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கும். 5.5ல் 0.25 போயிடுச்சுன்னா இங்கே 25 இருக்குது, இங்கே போட்டிங்கன்னா 5.25ன்னு வரும் ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும் 5.25 ரூட்டுன்னு இருக்கும் இன்ட்டு 5ன்னு தனியாக இருக்கும். இப்போ இந்த 5.25 தான் நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். இப்போ இந்த ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் போடணும். 5.25 என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும். ஃபுல் ஸ்டாப்லாம் டெசிமல்லாம் இருந்துச்சுன்னா டெசிமலுக்கு இந்த பக்கம் 2 நம்பராக எடுக்கணும். 2 நம்பர் இல்லைன்னா ஒரு நம்பர் எடுக்கணும். இங்கே 2 நம்பராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறதுனால 2 2s என்ன போடலாம் 4 அப்படின்னு போடலாம். இது 1 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 1ன்னு ஆகிடும். இந்த டாட்டை இங்கேயும் வச்சுக்கோங்க. 25 இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. 25ன்னு போட்டுக்கோங்க. இந்த 2 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ன்னு போட்டுக்கணும். இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். என்ன நம்பர் போடலான்னு பாருங்கள். 3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 × 3 120ன்னு வந்துடும். 4 3s 12ன்னு வந்துடும் ரைட்டா? அப்போது இது 130 கிட்ட போயிடும். அதனால் 2 போட்டு ட்ரை பண்ணுங்க. 42 × 2 42 × 2 போட்டிங்கன்னா 84ன்னு வரும். நீங்கள் 43 × 3 போட்டிங்கன்னா 3 3s 9 4 3s 12 பாருங்கள் 129 போயிடுச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் 2 தான் போடணும். 84ன்னு வரும். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 12ல் 8 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். இங்கே நம்பரே இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும்? 2 0 போட்டுக்கணும் ரைட்டா? லாங் டிவிஷன் மெத்தடில் எப்பயுமே என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டாக தான் எடுக்கணும். திரும்பி இந்த 22 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப 44ன்னு ஆகிடும். இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். இங்கே 4 4 1ன்னு போட்டால் 441 தான் போடுவீங்க. இப்போ 4 இது வந்து நம்ம 2 போட்டால் 818 வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்றுனா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பரை பார்க்கும்போதே நீங்கள் பாருங்களேன், இது வந்து 4100ன்னு இருக்கா, இது 4400 10 டைம்ஸ்னால் 4400. அப்போது இதை 9 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். 9 9s 81, ரிமைண்டர் 8 வரும். 9 4s 36, 36ம் ஒரு 8ம் எவ்வளோ வரும்? 36 ஒரு 8ம் 44ன்னு வரும். திரும்ப 4 36 40ன்னு வரும். 4041ன்னு வரும் 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. 2 டெசிமலோட நிறுத்திக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இது எவ்வளோ வருது? 2.29 × 5 ஒன்று இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. 2.29 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 5s 45, 4 5 2s 10, 14 மிச்சம் 1 10 11. அப்போது சிக்மா இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோன்னு வரணும்? 11.45. இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.